जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद नित्यानंद की श्रील प्रभुपाद की जय गौर प्रेमानंदे ஓகே மாதாஜி இப்போ பிருந்தா மாதாஜி வந்துட்டாங்க. ஓகே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 1.17 மாதாஜி பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 1.17 ஓகே மாதாஜி நீங்கள் படிக்கலாம். பிரபுஜி பரவாயில்ல 1.17 எடுத்துக்கோங்க. ஓகே ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण संन्यास कर्यास बिसा अवस्तर अवस्थाना संन्यास कर्यास बिसा अवस्तर अवस्थाना ताहा जय लीलाधरा शेष लीला नामा ताहा जय लीलाधरा शेष लीला नामा. சந்நியாசம் ஏற்ற பிறகு மகாபிரபு இந்த ஜட உலகில் மேலும் 24 ஆண்டுகள் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் நிகழ்த்திய லீலைகள் சேஷ லீலைகள் அல்லது இறுதி லீலைகள் என்று கூறப்படுகிறது. மாதாஜி மியூட் எடுத்து மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல போட்டுக்கோங்க. பிருந்தா மாதாஜி மியூட்ல போட்டுக்கோங்க. ஸோ சேஷ லீலைன்னு சொல்கிறோம். ஓகே ஸோ கடைசி ஒரு 24 வருஷம் வந்து சேஷ லீலை. ஓகே 18 சேஷலீலாரா மத்திய அந்தியா துயி நாம ஹயா சேஷலீலாரா மத்திய அந்திய துயி நாமகயா லீலா பேடே வைஷ்ணவ சபா நாம பேட ஹயா லீலா பேடே வைஷ்ணவ சப நாம பேட கயா. அவரது 24 ஆண்டுகளில் நிகழ்ந்த சேஷலீலையில் மத்திய லீலை அந்திய லீலை என்று இரு பிரிவுகள் உள்ளன. பகவானின் எல்லா பக்தர்களும் அவரது லீலைகளை இப்பிரிவுகளுக்கு ஏற்ப குறிப்பிடுகின்றனர். ஒரே நிமிஷம் மாதாஜி ஒரு மணி நேரம் தான் அதுக்கு திறந்துடலாம். ஓகே சாமானியப்படுத்தி புஷ்பராமன். ஓகே ஸோ கடைசி லீலை பார்த்தீங்கன்னா 24 வருஷத்தில் மத்திய நிலை மிடில் அந்திய நிலை ஃபைனல் அப்படி பிரிச்சிடறாங்க. முதல் ஆதி நிலை. ஓகே ஸோ இந்த 3 லீலைகள் இருக்குது. ஆதி நிலை மத்திய நிலை அந்திய நிலை. ஓகே இந்த 3மே நம்ம ஆதி நிலையை முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ மத்திய நிலை வந்திருக்கோம். 20 19 இது ஒன்று படிச்சிருங்க மாதாஜி. தார மத்தியே சயாவஸ்திரா கமனா கமனா தார மத்தியே சயவத்சர கமனா கமனா நீலாச்சல கௌட சேது பந்த பிருந்தாவனா நீலாசல கௌட சேது பந்த பிருந்தாவன. 24 ஆண்டுகளில் முதல் 6 ஆண்டுகள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரி வங்காளம் சேது பந்தம் விருந்தாவனம் என இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். ஸோ 6 வருடங்கள் என்ன பண்ணியிருக்காரு. கடைசி 48 வயசுல 42 வயசுலேருந்து 48 வயசு வரையும் ஆல் ஓவர் இந்தியா ஜெகநாதபுரியிலிருந்து பெங்கால் பிருந்தாவன் கன்னியாகுமரி வந்திருக்காரு அவர். ஓகே இது எல்லாமே அவர் என்ன பண்ணியிருக்காரு. சரி பிடிக்கலையா ஆசை வெளில ரைட் அதுக்கப்புறம் சாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்போ அடுத்து யாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ மாதாஜி. ஜரோஜா மாதாஜி 21 20 தாஹா ஜெய லீலாதாரா மத்திய லீல நாமா தாரா பாச்சே லீலா அந்தியா லீலா அபிதானா மாதாஜி நீங்க படிக்கிறது பாதி தான் கேட்டுச்சு. படிங்க அதன் பிறகு நிகழ்த்தப்பட்ட லீலைகள் அந்திய லீலைகள் என்று அறியப்படுகின்றன. நீங்க நேரம் படிக்கிறீங்க. பாதி கேக்குது பாதி கேட்க மாட்டேங்குது. பாத்துக்கோங்க. ப்ளூடூத் போட்டேன். அது சரியாக இருக்க மாட்டேங்குது. எவ்ரி டைம் அது இது பிரச்சனையாகுது.
அது பாதி கட்டாது பாதி கேட்குது அந்த மாதிரி தான் வருது. ஸோ மதியிலே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போதான் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா இது கரெக்டாக இருக்கு. ஸோ மத்தியிலை எதுவெல்லாம் வந்து பிளேசஸ் நோன் அஸ் மத்தியில், இது எந்தெந்த பிளேசஸில் தமிழில் படிங்க, இன்னொரு படிங்க. ஆல் த பிளேசஸ் அவ்விடங்களில் பகவான் நிகழ்த்திய லீலைகள் அனைத்தும் மத்திய லீலைகள் என்று அறியப்படுகின்றன. ஓகே ஓகே. அடுத்தது அந்திய லீலைகள் சொல்லியிருக்காங்க. மிச்ச இடம் பிறகு நிகழ்த்தப்பட்ட லீலைகள் அந்திய லீலைகள் என்று அறியப்படுகின்றன. இந்த இடம்னா என்ன, ஜனாபுரி டு பெங்கால், கேப்குமேட், விண்ணாம், இதெல்லாம் வந்து மத்திய லீலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தானே? கரெக்டா? அதுக்கப்புறம் 9:20 அதுக்குள்ள அந்திய லீலை. இப்போ 21. ஓகே. ஆதிலா மத்தியலீலா அந்தியலீலா ஆரா ஆதிலீலா மத்தியலீலா அந்தியலீலாரா ஏபே மத்தியலீலாரா கிச்சோ கரிய விஸ்தாரா ஏபே மத்தியலீலாரா கிசு கரிய விஸ்தார. இவ்வாறாக பகவானின் லீலைகள் ஆதிலீலை, மத்திய லீலை, அந்திய லீலை என 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. நான் தற்போது மத்திய லீலையினை மிக விரிவாக எடுத்துரைக்கின்றேன். விரிவாக எடுத்துரைக்க போகலாம். ஓகே. மத்திய லீலை பார்க்க போகிறோம். அது அந்த புக்கில் இருக்கும். ஓகே. अष्टादश वर्ष केवला नीलाचले स्थिति. 18 वर्ष केवला नीलाचले स्थिति. आपनी आचरी जीवे शिकाइला भक्ति. आपनी आचरी जीवे शिकाइला भक्ति. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்புரியில் தங்கியிருந்தார். தமது சொந்த நடத்தையின் மூலமாக பக்தி தொண்டின் மனப்பான்மையினை எல்லா உயிர்வாளிகளுக்கும் உபதேசித்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசி 23 படிக்கணும் நீ. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்ஏசி மாதாஜி, இது வந்து இப்போ வந்து மத்திய லீலை இருக்கும். ஓகே. மத்திய லீலை 23 கரெக்ட். ஆமாம் கரெக்ட். 1.23. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஆசி படிக்கலாமா நம்ம? तारा मध्ये छाया विस्तारा भक्त गण संगे. तारा मध्ये छाया विस्तारा भक्त गण संगे. प्रेम भक्ते प्रवर्ताइला नित्य गीत रंगे. प्रेम भक्ति प्रवर्ताइला नित्य गीत रंगे. Translation of these 18 years of Jagannath Puri, Sri Chaitanya Mahaprabhu spent his 6 years with his many devotees. By chanting and dancing, he introduced the loving service of the Lord. ஸோ அந்த 18 வருஷம் பார்த்தீங்கன்னா போயிருந்தப்ப நிறையா பக்தர்களாக பழகிக்கார். சாண்டிங், டான்ஸிங் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணிக்கார், பகவானுக்கு எப்படி அன்பு தொண்டு பண்ணலாங்கிறத அவர் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லீலைகள் இதெல்லாம். 24 नित्यानंदा गोसाई रे पताइला गौड़ देशे. नित्यानंदा गोसाई रे पताइला गौड़ देशे. तेह गौड़ देशा बासाइला प्रेम रसे. तेह गौड़ देशा बासाइला प्रेम रसे. Translation: Lord Sri Chaitanya Mahaprabhu sent Nityananda Prabhu from Jagannath Puri to Bengal, which is known as Gauda Desha, and the Lord Nityananda Prabhu overflooded the country with transcendental loving service of the Lord. ஸோ ஜெகநாதபுரிந்து பெங்கால் அனுப்புகிறார் நித்யானந்த பிரபு. ஓகே. பெங்காலில் ப்ரீச் பண்ணுறது நித்யானந்த பிரபு. ரொம்ப கருணை தான் பெங்காலில் ப்ரீச் பண்ண முடியும். பெங்காலே போனீங்கன்னா நம்ம போனால் வச்சுக்கோங்களேன், மாயப்பூரில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமடாக தான் இருப்பாங்க. பஸ்ஸெல்லாம் போனீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவாங்க. நம்ம கல்ச்சருக்கும் அவங்க ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, நித்யானந்த பிரபு வந்து கருணையோட ப்ரீச் பண்ணுறாரு. அங்கே வந்து ஓவர் ஃப்ளடட் கண்ட்ரி வித் டிரான்ஸ்னல் லவிங் சர்வீஸ் எல்லாம் அன்பு தொண்டால் அதை வந்து நிறைச்சிட்டார். 25 सहजय नित्यानंद कृष्ण प्रेमोधमा. सहजय नित्यानंद कृष्ण प्रेमोधमा. प्रभु आज्ञा कैल जहा तहा प्रेमदाना. प्रभु आज्ञा कैल जहा तहा प्रेमदाना. Translation: Sri Nityananda Prabhu is by nature very much inspired in rendering that transcendental loving service to Lord Krishna. Now, being ordered by Sri Chaitanya Mahaprabhu, he distributed the loving service everywhere and anywhere. அதான் ஒரு பாட்டு ஒன்று வரும், நீத்தாய் பத காமலா
कोटि चंद्र सुचितला जे चाय जगत जुड़ाय जे चाय जगत जुड़ाय. பாரதியார் பாடல் இல்லையா? அடுத்த லைன் தெரியுமா? ஏனோ நீ பாய் ராதா கிருஷ்ணா வேதா கௌரி நீதாய் அது மாதிரி கரெக்டா? ஸோ நித்யானந்த மேலே உறுதியான நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வந்து ராதாகிருஷ்ணாவை புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, அது நித்யானந்த பிரபுடைய கருணை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு நித்யானந்த திரையரசு வருது இல்லையா? ஜனவரி மாதம் 31 வருது. கரெக்டாக ஹரணிமா? 31 இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒன்லி கிருஷ்ணா கௌரங்க அப்படின்னு கிடையாது. நித்யானந்த பிரபு ரொம்ப ரொம்ப முக்கியம். நித்யானந்த திரையரசி வந்து வரதை வந்துட்டு அவர் அப்புறம் வந்து மதியமாக ஈவினிங்கா மதியம் ஃபீஸிங் கொடுப்பாங்க. அந்த மதியம் ஃபீஸிங் சாப்பிட்டு நம்ம வருவோம். அன்றைக்கி என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோமோ இது எல்லாம் நித்யானந்த பிரபு நமக்கு டேரெக்டாக கொடுக்குறாரு. எஸ்பெஷலி ஸ்ரீனிவாச பிரபு சொன்னாங்க, இந்த சர்வீஸ் வந்து யார் கொடுத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஓகே, நமக்கு பிடிக்காதவங்க கொடுத்தாலும் கிருஷ்ணர் அவங்க மூலம் தான் நமக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ என்ன பண்ணால் அந்த சர்வீஸ் வந்து நம்ம கிருஷ்ணர் மேலுள்ள அன்புனால அந்த சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே, அதனால் வந்து நம்ம யார் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஓகே, அந்த குலோப் ஜாமுன் யார் கொடுத்தாலும் சாப்பிடுவோம்ல. எனக்கு பிடிக்காத கொடுத்தாங்க அதனால் குலோப் ஜாமுன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். அதனால் மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் வந்து யார் கொடுத்தாலும் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியலாக. ஐயோ எங்களுக்கு பிடிக்காமல் நம்ம இது பண்ணுறாங்களேன்னு. இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ணன் மேலே உண்மையாக அன்பு இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம இந்த சர்வீஸை நம்ம ஏற்றுக்கணும். அட்லீஸ்ட் ஃபிலாசபிக் லெவல் நம்ம அக்ரி பண்ணிக்கணும். ஓகே, நம்ம சர்வீஸ் வந்தால் நிராகரிக்கக்கூடாதுங்கிறத. அதுவே நம்ம தெரியாமல் இல்லை இவர் சர்வீஸ் கொடுத்து நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நித்யானந்த பிரபுடைய கருணையில் தான் சர்வீஸ் வரும். ஏன்னா நித்யானந்த பிரபு தான் எல்லா சர்வீஸ் பண்ணுறார். தலையணையாக இருக்கார், காலை பிடிச்சி விடுவார், அப்புறம் வேறு என்ன பாம்பா வருவார், பாம்பு படிக்கிற படுத்துப்பார், அப்புறம் கொடையாக இருப்பார், எல்லா விதமாக சர்வீஸ் சர்வெண்ட்டாக இருப்பார், ஃப்ரெண்டாக இருப்பார், அப்பா கொடுப்பார், ஃப்ரெண்ட் எல்லாமே எல்லா விதமாக அவர் என்ன பண்ணுறாரு, சர்வீஸ் பண்ணுறார். அதனால் ஒன்று வந்து ஒர்ஷிப்பர் காட், இன்னொன்று ஒர்ஷிப்பபிள் காட். ஸோ ஒர்ஷிப்பபிள் அப்படின்னா யார்? கிருஷ்ணர். கரெக்டாக? ஒர்ஷிப்பர் காடுங்க வந்து நித்யானந்த பிரபு தான், அது ஆதிகுரு. மற்ற எல்லா தீக்ஷா குரு சிக்ஷா குரு எல்லாம் இந்த இதில் வந்துடுறான், கேட்டகரியில் வந்துடுறான். எப்படி நம்ம பகவானை ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்லித்தரான். ஓகே, அதுதான் அதோடைய பிரதிநிதி. அது அவங்க நம்ம எல்லா குருமார்கள் எல்லாருமே நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி. அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ யார் முடிச்சியா? 2 தான் படிச்சு. ஓகே, ஒன்று படி. 27 26 படி. 3 படிச்சியா? 22 24 25 2 தான் படிச்சு. 2 படிச்சு. 23 படிச்சேமா. 23 படிச்சேன். 3 படிச்சல. ஓகே, 3 படிக்கலாம். ஓகே, இப்போ யார் படிக்கணும்? சோஜமத்திரி படிச்சிட்டாங்க. எல்ஆர்சி மாதாஜி படிங்க. பிருந்தா மாதாஜி படிச்சு படிங்க. சாரி மாதாஜி, பிருந்தா மாதாஜி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. பிருந்தா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி 26. இல்லை பரவாயில்ல படிங்க. நான் அந்த சீக்வன்ஸு நீங்கள் பின்னால் போயிட்டீங்க, ஏதோ ஜாயின் பண்ணிக்கிங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிங்க, வந்துட்டு திருப்பி போயிருக்கீங்க. பரவாயில்ல. 26 படிங்க. கரண்ட் போயிடுச்சா? எப்படி குளிர் இருக்கா? அப்படி சென்னையில் எப்படி இருக்கு கிளைமேட்? எப்படி இருக்கு சென்னையில்? அட எப்படி இருக்குண்ணா கிளைமேட்டு? வெயில் அடிச்சா? ரொம்ப குளிர்னாங்க இல்லையா? குளிர் இல்லண்ணா? கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி சரி சரி. 6 மணியா குளிர்? சரி, ரைட், ஓகே. சமாளிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ பிரபு. எங்களுக்கு மழை கொட்டிண்டே இருக்கு பிரபு. இப்பதான் நிக்குது. ஃபுல்லா ட்ரிஸ்லிங். ஓகே ஓகே ஓகே. பிரபு ஊர்ல இருக்கார் போல. அதான் அவங்க. ஆமா, நாங்க இங்க மாதாஜியோட அம்மா சத்தம் கேட்டது. திருநெல்வேலியில இருக்கோம் நாங்க. திருநெல்வேலியில இருக்கோம் மாதாஜி. சார் பிரபு. கரெக்ட். அத மாதாஜி சத்தம் கேட்டுச்சு. ஓகே, அங்க இருக்கீங்க. பிரபு வேற இப்ப கேட்டாரா சென்னையில எப்படி இருக்குன்னு? கரெக்ட். நான் தான் கேட்டேன் சென்னையில் எப்படி இருக்குன்னு. ஓகே சரி, ரைட், ஓகே. நம்ம ஆரம்பிக்கலாம். 26 மாதாஜி. 26. ஹரே கிருஷ்ணா. தாஹாரா சரணே மோரா கோடி நமஸ்காரா.
சகாரா சரணை மோரா கோடி நமஸ்காரா ಚೈತನ್ಯ ಭಕ್ತಿ ದೇಹೋ ಲಯ ಇಲ್ಲ ಸಂಸಾರ ಚೈತನ್ಯ ಭಕ್ತಿ ದೇಹೋ ಲಾ ಲಾ ಹೋಯಾ ಇಲ್ಲ ಸಂಸಾರ ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் தாமர திருவடிகளுக்கு நான் எண்ணற்ற நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவர் தமது கருணையினால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சேவையை உலகமெங்கும் பரப்பினார். ஸோ நித்யானந்த பிரபுவுடைய கருணையெல்லாம் பண்ண முடியாது, அதனால் எண்ணற்ற நமஸ்காரங்கள் பண்ணுறார் நித்யானந்த பிரபுவுடைய பாத கமலங்களுக்கு. அவரும் அவருடைய கருணையெல்லாம் என்ன பண்ண அன்பால் தான் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம பிடிச்சிக்க முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபுடைய இதை வந்து குளோரிஃபை வந்து ஃபுல்லாக பரப்புகிறார். பெங்கால் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அவர் பரப்புகிறார். 27 चैतन्य गोसाई सारे बले बड़ा बाई चैतन्य गोसाई सारे बले बड़ा बाई ते हो कहे मोरा प्रभु चैतन्य गोसाई देह काहो मोरे प्रभु चैतन्य गोसाई. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவை தமது மூத்த சகோதரராக அழைப்பது வழக்கம். நித்யானந்த பிரபுவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தமது எஜமானராக அழைப்பது வழக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓகே எல்டர் பிரதர் அப்படிமார் ஒரு வட்டம் முகுந்தா இல்லை சாரி அனுமார் யார் வருவா அனுமார் சைத்தன்ய சாதனத்தில் முராரி குப்தா கரெக்ட். முராரி குப்தா பிரபு வந்து முராரி குப்தா பிரபு வந்து ஒரு வட்டம் நமஸ்காரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஃபஸ்ட்டு பண்ணுவார், நித்யானந்த பிரபு அதுக்கப்புறம் பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுவார், என்ன எப்படி பண்ணிட்டீங்கன்னுவார். எனக்கு மனசில் இம்ப்ரெஸ் ஆனதை நான் பண்ணேன்னுவார். சரி இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கன்னுவார். நைட்டு வந்து சைத்தன்ய மகாபிரபு முராரி குப்தாவுடைய கனவு தோன்றி எனக்கு கிருஷ்ணர் பலராமராக தோண்டின உடனே ஃபஸ்ட்டு பலராமர் வருவார், அதுக்கடுத்து கிருஷ்ணர் வருவார். அப்புறம் நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு வருவாங்க. உடனே அவருக்கு புரிஞ்சிடும், ரெண்டாவது தப்பு பண்ணிட்டோமே. ஸோ ஃபஸ்ட்டு சீனைக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவார், நித்யானந்த பிரபுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சைத்தன்ய மகாபிரபுக்கு நமஸ்காரம் பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்பார். இப்போ எனக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு, நேற்று எனக்கு ரியலைசேஷன் வந்துச்சோடனே கட்டி பிடிச்சிப்பார் சைத்தன்ய மகாபிரபு. எப்பயுமே ஃபஸ்ட்டு மரியாதை அவர் கொடுக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபு விரும்புகிறார். ஓகே, ஆனால் ஆரத்தி பண்ணும்போதும் நான் ஃபஸ்ட்டு வந்து நித்யானந்த பிரபுக்கு தான் காட்டுவேன், அதுக்கடுத்து சைத்தன்ய மகாபிரபு. அந்த கௌரவனிதா விக்கிரகம் வருது இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நித்யானந்த பிரபு அதுக்கடுத்து சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அதுதான் சைத்தன்ய மகாபிரபு விரும்புகிறார். இது நம்ம முராரி குப்தா ஃபாஸ்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் நித்யானந்த பிரபு என்ன சொல்லுவார், என்னுடைய மாஸ்டர் வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் சொல்வார். இது எப்படின்னா ராமேஸ்வரத்தில் ராமர் வந்து லிங்கம் எடுத்து சிவனை வழிபட்டார் இல்லையா, சிவன் வந்து நித்யானந்த பிரபுடைய விரிவாக்கம். ஓகே, ராமர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய விரிவாக்கம். ஓகே, அதனால் எப்படி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவை வந்து குளோரிஃபை பண்ணுறாரோ அதே மாதிரி ராமர் வந்து சிவனை வந்து குளோரிஃபை பண்ணுறார். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடனே நினைக்கக்கூடாது, ஓ ராமர் பெருசா சிவன் பெருசா, ராமர் வந்து ராமேஸ்வரத்தில் சிவனே வழிபாட்டாரே அப்போ சிவன் தான் அப்படி கிடையாது, முழு முதற் கடவுளா, அப்படி கிடையாது. இந்த மாதிரி அவருக்கு வந்து அவருடைய நெருங்கிய பக்தர், ரொம்ப மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. வைஷ்ணவனா மெதா சம்பு சிவன் தான். அதனால் ராமர் வந்து அந்த இதை கொடுக்குறார் சிவனுக்கு. சொல்லுங்கள் மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி சொல்ல வந்தீங்க, எதை சொல்ல வந்தீங்க? ஓகே, ஸோ அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை வந்து வேறு விதமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நித்யானந்த பிரபுக்கு அவ்வளோ பிடிக்கும் சைத்தன்ய மகாபிரபு. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிக்கும் சிவனை. எங்கெங்கே விஷ்ணு கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோயில் நிச்சயம் இருப்பாங்க. பில்கிரிமேஜ் பிளேஸில் நாயப்பூரில் இருக்காங்க, விருந்தாவனில் இருப்பாங்க, எல்லாம் எங்கெங்கே போகிறீங்களோ மிகப்பெரிய பிளேஸஸ் எல்லாமே எங்கே விஷ்ணு இருக்காங்களோ அங்கே சேத்திர பாலகனா சிவன் வந்து இருப்பார். ஓகே, அடுத்து சொல்லுவோம். 28 படிக்கலாம். ஜஜபி ஆபனி ஹயே பிரபு பலராமா ததாபி சைத்தன்ய கரே தாச அபிமானா ததாபி சைத்தன்யரே கரே தாச அபிமானா. நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராமரே என்ற போதிலும் அவன் தம்மை எப்போதும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் நித்திய சேவகனாகவே நினைத்தார். ஸோ நித்யானந்த பிரபுக்கும் பலராமருக்கும் வித்தியாசம் கிடையாது.
பலராமர் அதே மாதிரி அனுப்பார், கிருஷ்ணருக்கு தன்னை சேவன் அனுப்பார். அதே மாதிரி நித்யானந்த பிரபு சைத்தன்யமாவுடைய நித்திய சேவன் நினைக்கிறார். ஓகே, அடுத்த 29 சைத்தன்ய சேவா சைத்தன்ய காவோ லாவோ சைத்தன்ய நாமா. चैतन्य सेवा चैतन्य गाओ लाओ चैतन्य नामा. चैतन्य जे भक्त करे भक्ति करे से मोर प्राण. चैतन्य जे भक्ति करे जे ही मोरे प्राण. நித்யானந்த பிரபு ஒவ்வொருவரையும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு சேவை செய்யும்படி, அவரது புகழை பாடும்படியும் அவரது நாமத்தினை உச்சரிக்கும்படியும் வேண்டினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு பக்தி தொண்டாற்றும் நபரை நித்யானந்த பிரபு தமது உயிர் மூச்சாக அறிவித்தார். தேங்க்யூ மாதாஜி. 3 படிச்சிங்களா நீங்க? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. படிச்சிட்டேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸோ நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு வீடாக போயிட்டு ஒரு வீட்டு கதையும் தட்டி அவங்க காலில் விழுந்து தயவு செய்து நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க சேவை பண்ணுறான். ஓகே, சதானந்தி படிக்க முடியுமா நீ? ட்ரை பண்றேன். ஓகே, எதுனா இப்போ ஷேர் பண்ணலாம். ஒழுங்கா இருக்குமா தெரியல. ஓகே, ஷேர் பண்ண தேவையில்லை. 30 இல்ல ஷேர் பண்ண வேண்டாம். 30 ஏ மாதா லோகே சைத்தன்ய பக்தி லோயாயிலா. हे माता लोके चैतन्य भक्ति लोयाइला. दीनहीना निंदक सबारे निस्तारिला. दीनकीन निंदक सबारे निस्तारिला. Translation: In this way, Srila Nityananda Prabhu introduced the cult of Sri Chaitanya Mahaprabhu to everyone without discrimination. Even though the people were fallen souls and blasphemers, they were delivered by this process. இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கொடுக்குறாரு. நோ டிஸ்கிரிமினேஷன், குவாலிஃபைட் நாட் குவாலிஃபைட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் கொடுக்குறாரு. ஓகே, 31 தபே பிரபு பிரஜே பாத்தாயிலா ரூப சனாதனா. तबे प्रभु व्रज पताइला रूप सनातना. प्रभु आज्ञाय दुई भाई आइल वृंदावना. प्रभु आज्ञा दुई भाई आइल वृंदावना. Translation: Lord Sri Chaitanya Mahaprabhu then sent 2 brothers, Srila Rupa Goswami and Srila Sanatana Goswami, to Vraja. By his order, they went to Sri Vrindavan Dhama. ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தருக்கு அனுப்புறாரு. இப்போ நித்யானந்த பிரபு பெங்காலுக்கு அனுப்பிச்ச மாதிரி ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிங்களை என்ன பண்ணுறாரு, 6 கோஸ்வாமி விருந்தாவனுக்கு அனுப்புறாரு. ஓகே, அவங்களுடைய ஆர்டர் பேரில், சைத்தன்ய மகாபிரபுடைய ஆர்டர் பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் கோயில் கட்டுறாங்க, சாஸ்திரங்கள் எழுதுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகே, 32 பக்தி பக்தி பிரச்சாரியா சர்வதீதா பிரகாசிலா. भक्ति प्रचारिया सर्वतीता प्रकाशिला. मदन गोपाल गोविंदेरा सेवा प्रचारिला. मदन गोपाल गोविंदेरा सेवा प्रचारिला. Translation: After going to Vrindavan, the brothers preached the devotional service and discovered many places of pilgrimage. They specifically initiated the service of Madana Mogana and Govindji. Okay, thank you. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. ஸோ எல்லா பக்தி சேவையெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க, மதன மோகனா கோவிந்தஜி. ஏன் இதை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ரூபா கோஸ்வாமி வந்து கோவிந்தஜி, சனாதன கோஸ்வாமி மதன் மோகன். டிடி பெரிய கோயிலாக இருக்கும். மதன மோகன் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும், அதில் இருக்கும். கோவிந்தஜியும் பெரிய கோயில், 7 அடுக்கு இருந்தது, இப்போ 3 அடுக்கு ஆயிடுச்சு. அவுரங்கசீப் வந்து 4 அடுக்க இடிச்சிட்டார். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சம்பந்த ஞானம், நான் யார், கிருஷ்ணர் யார், எனக்கு கிருஷ்ணருக்கு என்ன உறவு, இதை அறிஞ்சிக்கிறது தான் சம்பந்த ஞானம். இதை கொடுக்கக்கூடிய டிடி வந்து யார், மதன மோகனா. ஓகே, ஸோ நான் யார், கிருஷ்ணனுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லி புரிஞ்ச பிறகு அவருக்கு எப்படி பக்தி சேவை பண்ணுறது அப்படி ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுறது கோவிந்தஜி. ஓகே, ஸோ கிருஷ்ணருக்கு பகவத்கீதை, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு பகவத்கீதை பேசுகிறது வந்து கோவிந்தஜி, அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் பிரயோஜனம் இருக்கு இல்லையா, ராசலீலை பண்ணுறது கோபிநாத், கோபியுடைய நாதன். ஓகே, கோபிநாத். ஸோ இந்த மாதிரி சம்பந்தா அபிதயா பிரயோஜனம் 3 விதமான டிடி வந்து விருந்தாவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வைஷ்ணவங்களும் கட்டாயம் போகணும். ராதா மதன மோகன், ராதா கோவிந்தஜி, ராதா கோபிநாத். 7 கோயில்கள் முக்கியமாக இருக்கும் விருந்தாவனில். அந்த 7 கோயிலுக்கு போகணும். ஓகே, ராதா தாமோதர், பிரபுபாதர், ராதா தாமோதர், ராதா மதன மோகன், கோவிந்தஜி, கோபிநாதா, ராதா ஷியாமசுந்தர், ராதா ரமன், இன்னொன்று சாதாரண தெரியும் நினைக்கிறேன், இன்னொன்று ராதா ரமன்,
கோயில் இருக்கே. காசி தெரியுமா உனக்கு? சொல்லிட்டோம். இன்னொரு கோயில் இருக்கு. ராதா, தாமோதர், மதன் மோகன், கோவிந்தஜி, கோபிநாத், அப்புறம் ஷியாம் சுந்தர், ராதாரமன், அப்புறம் மதன் மோகன் சொல்லிட்டோமே. 7 கோயில் இருக்கு முக்கியமாக. ஆட்டக்காரங்க பாங்கி இல்லை. 7 கோயிலில் பாங்கி போய் கிடையாது. இன்னொரு கோயில் சரி, நான் ஒரு பரவாயில்ல மறந்தாலும் நம்ம திருப்பி ப்ரெஃபர் பண்ணிக்கலாம். 7 கோஸ்வாமி போட்டெல்லாம் வந்துடும். ராதே ஷியாமா இல்லை, இது 7 டெம்பிள்ஸ் ஆஃப் விருந்தாவன் போடு, போனால் வந்துடும். 7 டெம்பிள்ஸ் ஆஃப் விருந்தாவன் போட இல்லை, கூகுள்லேயே வந்துடுது. ஓகே, ஸோ இந்த 7 கோயில் நம்ம முக்கியம். அதில் வந்து மதன் மோகன், கோவிந்தஜி, கோபிநாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். கௌடி வைஷ்ணவர். இந்த 7 கோயிலுக்கும் டெய்லி போயிடுவாங்களாம். ஓகே, விருந்தாவன் வாசிகள். இப்போ 33 வர மாட்டீங்க. ஓகே, எல்லரிசி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நானா சாஸ்திரா ஆனி கைலா பக்தி கிரந்த சாரா. நானா சாஸ்திர ஆணி கைலா பக்தி கிரந்த சாரா. மூடா அதம ஜானேரா தேஹோ கரிலா நிஸ்தாரா. மூட அதம ஜானேரா தேஹோ கரிலா நிஸ்தாரா. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி ஆகிய இருவரும் விருந்தாவனத்திற்கு பல்வேறு சாஸ்திரங்களை கொண்டு வந்தனர். அவற்றின் சாரங்களை சேகரித்து பக்தி தொண்டின் பல்வேறு சாஸ்திரங்களை இயற்றினர். இவ்விதமாக அவர்கள் எல்லா அயோக்கியர்களையும் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களையும் விடுவித்தனர். ஸ்ரீல ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் பாடியுள்ளார். நானா சாஸ்திர விசாரணைக நிபுணை சத் தர்ம சம்சதா லோகானாம் கித காரினௌ திரிபுவனே மான்யோ சரண்யாக ரௌ. ராதா கிருஷ்ண பாதாரவிந்த ஜனானந்தேன அத்தாலிகௌ வந்தே ரூப சனாதன ரவு யுகௌ ஸ்ரீ ஜீவ கோ பால கௌ. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஆகியோரின் தலைமையிலான 6 கோஸ்வாமிகள் பல்வேறு வேத இலக்கியங்களை கற்றறிந்து அவற்றின் சாரமான பகவத் பக்தியினை வெளிக்கொணர்ந்தார். அதாவது எல்லா கோஸ்வாமிகளும் வேத இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டு பல்வேறு தொண்டின் மீது பல்வேறு சாஸ்திரங்களை எழுதினர். பக்தி தொண்டு என்பது வெறும் உணர்ச்சி வயத்தினால் செய்யப்படும் செயலல்ல. வேத ஞானத்தின் சாரம் பக்தி தொண்டாகும். இது பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வேதை சசர்வை அகம் ஏவ வேத்யா. எல்லா வேத இலக்கியங்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை குறிக்கோளாக கொண்டுள்ளன. கிருஷ்ணரை பக்தி தொண்டின் மூலமாக எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியும் வேத இலக்கியங்களை பிரமாணமாக கொண்டு விளக்கியுள்ளனர். கோஸ்வாமிகளின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் பக்தி தொண்டினால் அயோக்கியர்களும் முதல் தர முட்டாள்களும் கூட விடுவிக்கப்படும் அளவிற்கு அவை மிக நேர்த்தியாக தொகுக்கப்பட்டுள்ளன. இது வந்து அவங்க வேலை என்னன்னா, நானா சாஸ்திர விசாரணைக நிபினோ சத்தர்ம சம்ஸ்தாபகோ லோகானாம் ஹிதகாரிணோ திரிபுவனே மான்யோ சரண்யாகரோ ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனானந்தே நமத்தாலிகோ வந்தே ரூப சனாதன யுகோ கோபாலகோ. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வேலை பாருங்கள். என்ன பண்ணுறாங்க, அவங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நானா சாஸ்திர விசாரணைக்கு அனுப்பினோம். அதில் திறமை உள்ளவங்களாக இருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எப்படி தர்மத்தை இந்த கல்வியில் ஃபாலோ பண்ணது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பகவத்கீதை படி, பாகவதப்படி. ஏன்னா பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காங்க, வேதேச சேவர் அகமே வேத வேதாந்தக்கு வேதவித் தேவச்சாங்க. பகவானை பற்றி தெரிஞ்சுக்க தான் வேதங்களுடைய ஹாசினி போது விட்டுட்டு அதில் இருக்கணும். ஏன்னா பார்த்துட்டேன் 7வது டெம்பிள் என்ன பார்த்தேன், ராதா கோகுலநந்தா நான் பார்த்துட்டேன். க்ளோஸ் பண்ணிடுறேன், தேவையில்லை. எது பார்த்தேன்னா இப்போ ஸ்லோவாகிடும். ஒன்லி சைத்தன்யம் வச்சுக்கோ. சரி சரி சொல்கிறேன். ரொம்ப இப்போ பவர் ரொம்ப கம்மிங்க, நெட்வொர்க் ஸ்பீடு. ஸோ அதனால் கிருஷ்ணனை பற்றி அழுதுக்கு தான் வேதங்களே.
அதனால இவங்க என்ன பண்ண நிறைய சாஸ்திரங்களாக எழுதியிருக்காங்க. எல்லா வேதத்துடைய நோக்கம் என்ன? கிருஷ்ணனை பற்றி புரிஞ்சுக்கிறது தான். அதனால ரூப கோஸ்வாமி நிறைய நூல்கள் இருக்காங்க. அதுதான் முக்கியமான நூல் என்னது? நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன், உபதேசாமிர்தம், பக்தி ரசாமிர்த சிந்து, இதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்க்குறோம். இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதே மாதிரி சனாதன கோஸ்வாமி ஹரித் பக்தி விலாசா எழுதியிருக்காங்க, வைஷ்ணவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த நூல்கள்லாம் பருப்பாக படிக்க சொல்லியிருக்கார். அதனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி ராஸ்கல் ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் கேன் பி டெலிவர்ட். இந்த மாதிரி அவங்கள புக்கை படித்து பக்தி சேவை பண்ணாங்கன்னா. ஓகே ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்குது. மாதாஜி இதோட டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்க, அடுத்து படிக்க சொல்லலாம். 1.34 பிரபு ஆக்ஞாயா கைலாசபா சாஸ்திரேரபிச்சாரா. प्रभु अज्ञाया कैलसभ शास्त्रो विसार व्रजेर निगूढ़ भक्ति करीला प्रचार. விஜயர நிகூட பக்தி கரில பிரச்சார. கோஸ்வாமிகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளைக்கு ஏற்ப அந்தரங்க வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து பக்தி தொண்டின் பிரச்சார பணியினை நிறைவேற்றினர். இதன் மூலமாக ஒருவரால் விருந்தாவனத்தின் மிக ரகசியமான பக்தி தொண்டினை புரிந்து கொள்ள இயலும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்தி சேவையை அலசி ஆராய்ச்சி கொடுத்துருக்காங்க. எது நம்ம அந்தரங்கமான பாசியம் அதெல்லாம். இது வந்து சத்திர பாபு அவங்களுக்கு ஆணை கொடுத்ததுபடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சொன்னேன் ரூப கோஸ்வாமி வந்து சைத்தன்ய பாபுடைய ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி எழுதுவார். பிரிய சோயம் கிருஷ்ண ஜெகச்சரி குருச்சைத்திர மிலித்த ததாஹம்சா ராதா ததோபய சங்கமேஷுகம் ததாப்பி அந்த கேள் மதுராமொழி பஞ்சமஜுசே மனோமே காலிண்டி புதினா விபனாய ஸ்பிருகயதி. இது சைத்தன்ய பாபுடைய மனசில் இருக்குது. இது ரூப கோஸ்வாமி எழுதுனா சைத்தன்ய பாபு கட்டி பிடிச்சிப்பார். உனக்கு எப்படி தெரியும் கேட்பார். அது என்ன எழுதியிருக்காருன்னா, கிருஷ்ணர் இதே ராதாகிருஷ்ணர் வந்து மீட் பண்ணுறாங்க. ராதாவும் கிருஷ்ணரும் எங்கள் குருச்சேத்திர யுத்தத்துக்கு வந்திருக்கார் கிருஷ்ணர். அவர் பற்றி ராஜே பேசுதல் இருக்கிறார். அவர் வந்து இப்படி இருக்கும்போது ராதாராணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி முரளியை விட விபூதி முரளி இந்த புல்லாங்கல் வச்சுட்டு அவர் இந்த யமுனை நதிக்கரையில் இருக்கிற அந்த காலிண்டி யமுனை பக்கத்தில் இருப்பார் இல்லையா, அப்போ அந்த நதிக்கரையில் வந்து வாசிப்பார்லாம், அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஏக்கத்தில் அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து பாடல் இருப்பார் ரூப கோஸ்வாமி. இது சைத்தன்ய பாபு கேட்டு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அவருக்கு. ஓகே, இந்த மாதிரி என் மனசில் வந்து நீ சொல்லியிருக்கேன்னு சொல்லி சைத்தன்ய பாபு ரூப கோஸ்வாமி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஹரி, நீ பர்பட் படிக்கிறியா? அதுக்கடுத்து அடுத்து போகலாம். இந்த ஸ்லோகத்தில் பர்பட். ஓகே, 1.34. This proves that bona fide devotional service is based on the conclusions of the Vedic literature. It's not based on the type of sentiment exhibited by Prakrita Sahajas. The Prakrita Sahajas do not consult the Vedic literatures, and they are devotees. They are devotees, women hunters and smokers of ganja. Sometimes they give a theatrical performance and cry for the Lord with tears in their eyes. Of course, all scriptural conclusions are washed off by these tears. The Prakrita Bhaktas do not realize, Prakrita Sagajas do not realize that they are violating the orders of Sri Chaitanya Mahaprabhu, who specifically said that to understand Vrindavan and the pastimes of Vrindavana, one must have sufficient knowledge of Shastras, Vedic literatures. As stated in Srimad Bhagavatam, Bhaktya Shuddha Grihitaya. This means that devotional service is acquired from Vedic knowledge. Tat Shraddha Dana Munaya. Devotees who are actually serious attain bhakti, scientific devotional service by hearing Vedic literatures. Bhaktya Shuddha Grihitaya. It's not that one should create something out of sentimentality, become a Sahajya, and advocate such concocted devotional service. However, Srila Bhakti Siddhanta Saraswati Thakur considered such Sahajyas to be more favorable than the impersonalists who are hopelessly atheistic. The impersonalists have no idea of the Supreme Personality of Godhead. The position of the Sahajyas is far better than that of the Mayavadi sannyasis. Although Sahajyas do not think much of Vedic knowledge,
They nonetheless have accepted Lord Krishna as a supreme Lord. Unfortunately, they mislead others from authentic devotional service. ஸ்லோகந்திரமே பாடம் என்ன சொல்கிறாங்கன்னா, தச்சிதானமனையும் ஞான வைராகியத்தையா பஷ்யந்தி ஆத்மனிஷாத்மான பக்தையா சுத்த கிரீதையா. பக்தையா சுத்த கிரீதையா, எப்படி அவங்க வேதாந்த சுத்தியில் கேட்டாங்களோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்தி சேவை பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதான் அவங்க இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இஷ்டப்படி பண்ணுறது கிடையாது பக்தி சேவை. ஸோ போனஃபைட் டிவோர்ஸ் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் கன்க்ளூஷன் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர். என்ன டவுட்டு? அதுல வந்து லாஸ்ட் பேராகிராஃப் வந்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பக்தி சிந்தத்ன மகாராஜ் வந்து இம்பல்சஸ்க்கு சஹஜியா செலவோ பரவாயில்ல அப்படின்ற. ஆமாம். ஸோ வந்து லைக் நம்ம ஒரு விஷயம் தப்பா பண்ணோம்னா அதுக்கு நம்ம பண்ணாமலே இருக்கலாம்ல, அதுதானே பெட்டர். இல்லை, அது எப்படின்னா இம்பல்சஸ் தப்பாக பண்ணுறாங்க, பண்ணாமலே இருக்கலாம். சகஜியாஸ் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த நாமங்கள் சொன்னாலுமே பராக்கிரத சகஜியா நாமங்கள் சொல்லுவாங்களா, ராதே கிருஷ்ணா, நிதாய் கௌர், ஹரே கிருஷ்ணா ஹரிராம், இதெல்லாம் வந்து அவங்க அதில் வந்து வருதில்ல, வார்த்தைகள் வருதில்ல கிருஷ்ணா. அதே மாதிரி கிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அதனால் அவங்க வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணி மீன்ஸ் அவங்க கம்பேரிட்டிவ்லி மாயாவதி கம்பேர் பண்ணும்போது ஓகே. மாயாவதி என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரே கிடையாது நான் கிருஷ்ணாலான்றாங்க, அதுதான் தப்பு ஆக்சுவலாக. ஓகே, இது தப்புனா அந்த எல்லா லெவல் இருக்குது. ஓகே, நிறைய லெவல் இருக்குது. இந்த லெவலில் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க பரவாயில்லன்ற. ஆசிரி கவனிக்கிறீங்க, அது போதும், அது கண்ணு எடுத்து ரைட். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. இவங்க ஆரம்பத்துல அந்த தவறான பக்தி செஞ்சாலும் அந்த நாம சங்கீத சொல்ல சொல்ல அந்த அந்த அபராதங்கள் தவிர்க்கப்பட்டு இவங்க உன்னதமான பக்திக்கு வரலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல பிரபு. ஆமாம், கரெக்ட். அது ஒரு இடத்துல பிரபாகர் குறிப்பிட்டிருக்காரு, நானும் ரொம்ப பறவைகள் ஆகும்னு சொல்லிட்டார், உடனே வர முடியாதுன்ட்டார். ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக வழியை ஃபாலோ பண்ணதுனால அதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குன்ட்டார் பிரபாகர். ஓகே, ஆனால் அது கரெக்டானது கிடையாது, அதனால் உடனே அவங்களால வர முடியாது, பல பறவைகள் எடுத்து தான் வர முடியுன்ட்டார். நாமத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனியாக கண்டுபிடிச்சி பண்ணுறாங்கல்ல, அதனால அந்த பவர் போயிடுது. ஓகே, அப்படி கண்டுபிடிக்கக்கூடாது, பக்தினாலே அந்த இது வழியே வரதான். அதே மாதிரி சில பேர் கஞ்சாலாம் அடிப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இப்போ டெல்லி சைட் செக்ஸாக இருந்ததுன்னா அப்படிலாம் வரவே முடியாது. ஒன்லி நீங்கள் சொன்ன மாதிரி நாம சங்கீதம் மாத்திரம், அதே மாத்திரம் ராதே கிருஷ்ணா ஷியாம் ஷியாம் நிதாய் கௌர் ஹரே கிருஷ்ணா ஹரி இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதில் தவறான புழக்கங்கள் இருந்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப கீழே தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதுதான் பிராகிருத சகஜியானா அவங்க வந்து பௌதிக பக்தர்கள்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, பக்கத்தான். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாயாவாதிகளுக்கு அவங்க பரவாயில்ல, பல பறவைகளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்லோகம் போகலாம். ஹரி தான் படிக்கணும், 35. ஆமாம், டிரான்ஸ்லேஷன் படி பர்பட் வேறு படிக்க சொல்லலாம். ஓகே, ஹரிபக்தி விலாச ஆரா பாகவதாமிருதா தசமதிபாணிஹாரா தசமச்சரிதா. Translation: Some of the books compiled by Srila Sanatana Goswami were the Haribhakti Vilasa, Brihad Bhagavatamrita, Dashama Tippani and Dashama Charita. தசம திப்பனியா அந்த தசம சரிதா, இதெல்லாம் அவர் ஏற்றின நூல்கள். ஓகே, இது கொஞ்சம் பெரிய பரப்பட்டு இல்லையா, 2 பேர் படிக்கலாம். ஓகே, யார் படிக்க பரப்படுத்து படிச்சுட்டாங்க. மலைவாசன் பிரபு நீங்கள் படிங்க, கொஞ்சம் படிங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள் கலாரி மாற்றி படிக்க சொல்லி நீங்கள் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை பக்தி ரத்னாகர என்று அறியப்படும் நூலின் முதல் அலையில் சனாதன கோஸ்வாமி ஸ்ரீமத் பகவதத்தினை ஆழ்ந்த கல்வியின் மூலமாக புரிந்து கொண்டு அதனை தமது வைஷ்ணவ தோஷினி எனப்படும் உரையில் விளக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி ஆகிய இருவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடமிருந்து தாங்கள் நேரடியாக பெற்ற ஞானம் முழுவதையும் திறமையான தொண்டின் மூலமாக உலகம் முழுவதும் பரப்பினர். சனாதன கோஸ்வாமி தமது வைஷ்ணவ தோஷினி வியாக்கியானத்தினை திருத்துவதற்காக ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியிடம் வழங்கினார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி இதனை லகு தோஷினி என்னும் பெயரில் திருத்தினார். அவர் முதலாக எழுதிய வியாக்கியானம்
1476 சக ஆண்டில் கிபி 1554 நிறைவுற்றது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி லகு தோஷனி நூலை 1504 சகாப்த ஆண்டில் கிபி 1582 நிறைவு செய்தார். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியின் ஹரிபக்தி விலாசத்தில் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் பெரும்பாலும் ஸ்ரீல கோபால பட்ட கோஸ்வாமியினால் சேகரிக்கப்பட்டவை. அவை வைஷ்ணவ ஸ்மிருதி என்று அறியப்படுகின்றன. இந்த வைஷ்ணவ ஸ்மிருதிக்கு சொந்தமானது விலாசங்கள் என்று அறியப்படும் 20 அத்தியாயங்களில் துவக்கப்பட்டுள்ளது. முதல் விலாசம் ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்கும் இடையில் நிலைநிறுத்தப்படும் உறவை பற்றிய விளக்கங்களையும் மந்திரங்களையும் எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது விலாசம் தீட்சையின் வழிமுறையினை விளக்குகின்றது. மூன்றாவது விலாசம் வைஷ்ணவ நடத்தையின் வழிமுறைகளை வழங்குகின்றது. தூய்மை, பரமபுருஷ பகவானை இடையறாத நினைவு கூர்தல், தீக்ஷா குழுவினால் வழங்கப்படும் மந்திரங்களை உச்சரித்தல் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றது. நான்காவது விலாசம் சம்ஸ்காரா எனப்படும் புனிதப்படுத்தும் வழிமுறைகள். உடலின் 12 இடங்களில் திலகம் தரித்தல், உடலில் முத்ரா எனப்படும் குறிகளை இட்டுக் கொள்ளுதல், மாலையை கொண்டு ஜபித்தல், ஆன்மீக குருவை வழிபடும் குரு பூஜா ஆகியவற்றினை விளக்குகின்றது. ஐந்தாவது விலாசம் தியானம் செய்வதற்கான இடத்தினை எவ்வாறு அமைப்பது என்பதை அறிவுறுத்துகிறது. சுவாச பயிற்சிகள், தியானம், பகவான் விஷ்ணுவின் பிரதிநிதித்துவமான சாலக்கிராம சிலாவினை வழிபடுதல் ஆகியவையும் இதில் விளக்கப்பட்டுள்ளன. ஆறாவது விலாசம் பகவானின் தெய்வீக ரூபத்தினை அழைப்பது மற்றும் அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கான பயிற்சியினை வழங்குகின்றது. ஏழாவது விலாசம் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்காக எவ்வாறு பூக்களை சேகரிப்பது என்பதை அறிவுறுத்துகிறது. எட்டாவது விலாசம் தூபம் அர்ப்பணித்தல், தீபம் ஏற்றுதல், நிவேத்தியம் செய்தல், ஆடுதல், இசைக்கருவிகளை இசைத்தல், மிருதங்கம் வாசித்தல், விக்கிரகத்துக்கு மாலை சூட்டுதல், பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தல், நமஸ்கரித்தல், அபராதங்களுக்கு பிராயச்சித்தம் செய்தல் ஆகிய விக்கிரக வழிபாடு சார்ந்த அறிவுரைகளை வழங்குகின்றது. ஒன்பதாவது விலாசம் துளசி இலைகளை சேகரித்தல், வைஷ்ணவ வழிமுறையின்படி முன்னோர்களுக்கு சிராத்தம் வழங்குதல், பிண்டம் அர்ப்பணித்தல் ஆகியவற்றை பற்றிய விளக்கங்களை வழங்குகின்றது. 10வது விலாசம் பகவானின் பக்தர்களை பற்றி, வைஷ்ணவர்கள் அல்லது சாதுக்களை பற்றி விளக்குகிறது. ஓகே பிரபு. 11வது தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹரிபக்தி விலாசம் பற்றி சொல்கிறார். இது முக்கியமான நூல் இல்லையா? 10-20 விலாசங்கள் இருக்கு. 10 விலாசங்கள் படிச்சிருக்கா. என்னென்ன ஒரு சமரி மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க பிரபு. கலாவதி மாதாஜி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க பிரபு. மாதாஜி 11 படி. ஹரே கிருஷ்ணா. 11வது விலாசம் விக்கிரக வழிபாடு மற்றும் பகவானின் திருநாம மகிமைகளை விரிவாக விளக்குகின்றது. மேலும் விக்கிரகத்தின் திருநாமத்தை எவ்வாறு உச்சரிப்பது, பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் போது இழைக்கப்படும் அபராதங்கள், அந்த அபராதங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகள், பக்தி தொண்டின் பெருமைகள் மற்றும் சரணாகதி வழிமுறையும் கூட அங்கு விளக்கப்பட்டுள்ளது. 12வது விலாசம் ஏகாதசியை பற்றி விளக்குகின்றது. 13வது விலாசம் விரதம் அனுசரிப்பதை பற்றியும் மகா துவாதசியை அனுசரிப்பதை பற்றியும் விவாதிக்கின்றது. 14வது விலாசம் வெவ்வேறு மாதங்களுக்கான வெவ்வேறு கடமைகளை பட்டியலிடுகிறது. 15வது விலாசம் நீர் கூட அருந்தாமல் ஏகாதசி விரதத்தை அனுசரிப்பது எவ்வாறு என்பதற்கான உபதேசங்களை வழங்குகின்றது. மேலும் உடலில் விஷ்ணுவின் அடையாளங்களை பொறித்துக் கொள்ளுதல், மழை காலத்தின் போது நிகழும் சாதுர்மாசிய அணுகுமுறைகள், ஜென்மாஷ்டமி, பார்சவை ஏகாதசி, சிரவண துவாதசி, ராமநவமி, விஜயதசமி முதலியவற்றின் விவாதங்களையும் வழங்குகின்றது. 16வது விலாசம் கார்த்திகை மாதத்தில் அக்டோபர் நவம்பர் அனுசரிக்கப்பட வேண்டிய கடமைகளை விவாதிக்கின்றது. தாமோதர மாதம் அல்லது ஊர்ஜா என்று அறியப்படும் இந்த மாதத்தில் விக்கிரக முறையில் அல்லது கோயிலுக்கு மேலே விளக்குகள் அர்ப்பணிக்கப்படுகின்றன. மேலும் கோவர்தன பூஜை மற்றும் ரத யாத்திரையின் விளக்கங்களும் இதில் உள்ளன. 17வது விலாசம் விக்கிரக வழிபாட்டிற்கு தயார் செய்தல், மகா மந்திர ஜபம் மற்றும் ஜபத்தின் வழிமுறைகளை விவாதிக்கின்றது. 18வது விலாசம் ஸ்ரீ விஷ்ணுவின் வெவ்வேறு ரூபங்களை விளக்குகின்றது. 19வது விலாசம்
விக்கிரக பிரதிஷ்டைக்கு முன்பாக அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சிகளையும் விக்கிரகத்தினை பிரதிஷ்டை செய்வதையும் விவாதிக்கின்றது. 20வது விலாசம் மாபெரும் பக்தர்களால் கட்டப்பட்ட கோயில்களை சுட்டிக்காட்டி கோயில் கட்டுவதை பற்றி விளக்குகின்றது. ஹரிபக்த விலாச கிரந்தத்தின் விவரங்கள் ஸ்ரீ கவிராஜ கோசாமியால் மத்திய லீலைகளில் 24 329 to 345 வழங்கப்பட்டுள்ளன. அங்கே அந்த ஸ்லோகங்களில் கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமியால் வழங்கப்பட்டுள்ள விளக்கங்கள் உண்மையில் கோபாலப்பட்ட கோசாமியால் தொகுக்கப்பட்ட பகுதியின் விளக்கங்கள் ஆகும். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரின் படி கோபாலப்பட்ட கோசாமியால் தொகுக்கப்பட்ட பக்தி துண்டின் ஒழுக்க நெறிகள் நமது வைஷ்ணவ கொள்கைகளை திடமாக பின்பற்றுவது இல்லை. உண்மையில் கோபாலப்பட்ட கோசாமி ஹரிபக்த விலாசத்தில் உள்ள விரிவான வைஷ்ணவ ஒழுக்கு நெறிகளின் சுருக்கத்தினை மட்டுமே தொகுத்தார். இருப்பினும் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமியின் அபிப்பிராயம் என்னவெனில் வைஷ்ணவ சடங்குகளை முறையாக பின்பற்றுவதே ஹரிபக்தி விலாசத்தினை உண்மையாக பின்பற்றுவதாகும். மூல ஹரிபக்த விலாசத்திலிருந்து கோபாலப்பட்ட கோசாமியால் தொகுக்கப்பட்ட பகுதிகள் ஜாதி பிராமணர்களால் சிரமமாக பின்பற்றப்படும் ஸ்மார்த்த சமாஜத்தின் ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தன என்று அவர் கூறுகிறார். எனவே கோபாலப்பட்டி கோசாமியின் நூலிலிருந்து வைஷ்ணவ வழிகாட்டினை பெறுவது மிகவும் கடினமாகும். ஹரிபக்த விலாசத்திற்கான திக் தர்ஷி டீகா என்னும் பெயரில் சனாதன கோசாமியாலேயே வழங்கப்பட்ட விளக்க உரையினை அணுகுதல் சிறந்ததாகும். அந்த வியாக்கியானம் ஸ்ரீ ராதாரமரின் சேவையில் ஈடுபட்டிருந்தவரும் கோபாலப்பட்ட கோசாமியின் சீடர்களில் ஒருவருமான கோபிநாத பூஜா அதிகாரியினால் தொகுக்கப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ இவ்வளோ மேட்டர் இருக்குதுல்ல. ஓகே, ஹரிபக்தி விலாசால திக் தர்ஷினி திகா இதெல்லாம் படிக்க சொல்கிறாங்க. இது நிறைய இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கடலும் இருக்க அறிவு நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். முடிஞ்ச அளவு நம்ம புரிஞ்சுட்டு இது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஈஸ்வரி ஜெய்ஸ் மேரேஜ் படிங்க. அவங்க விட்டதுல படிங்க. பிருகத் பாவதாமன் தான். ஹரே கிருஷ்ணா. பாகவதம் ரூதம் என்னும் நூலை பொறுத்தவரையில் இது 2 பாகங்களாக கொண்டுள்ளது. அவை இரண்டுமே பக்தி தொண்டை நிறைவேற்றுவது குறித்து விவாதிக்கின்றன. முதல் பாகம் பக்தி தொண்டு குறித்து விரிவான ஆய்வாகும். இதில் பூமி, சொர்க்கலோகம், பிரம்மலோகம், வைகுண்டலோகம் உட்பட வெவ்வேறு லோகங்களை பற்றிய விளக்கங்களும் உள்ளன. மேலும் நெருக்கமான பக்தர்கள், மிக நெருக்கமான பக்தர்கள், முழுமையான பக்தர்கள் என பக்தர்களை பற்றிய விவரங்களும் உள்ளன. 2வது பகுதியானது ஆன்மீக உலகின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றது. இது கோலோக மகாத்மய நிரூபணம் என்று அறியப்படுகிறது. மேலும் இப்பகுதி ஜட உலகிலிருந்து துறவினை ஏற்கும் வழிமுறைகளையும் விளக்குகின்றது. இவை மட்டுமின்றி உண்மையான அறிவு, பக்தி தொண்டு, ஆன்மீக உலகம், பிரேமை, வாழ்வின் குறிக்கோளை அடைதல், உலகின் ஆனந்தம் ஆகியவையும் இதில் விளக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஒவ்வொரு பகுதியிலும் 7 அத்தியாயங்களுடன் மொத்தம் 14 அத்தியாயங்கள் உள்ளன. தஸ்ம டிப்பணி என்பது ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்திற்கான விளக்க உரையாகும். இந்த விளக்க உரைக்கான மற்றொரு பெயர் பிருகு வைஷ்ணவ தோசனி டீகா. தசம டிப்பணி 1476 சகாப்த ஆண்டில் கிபி 1554 நிறைவு செய்யப்பட்டதாக பக்தி ரத்னகரா என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது. இதுக்கெல்லாம் பாலுசாமி மகாராஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க. பிருகத் பாகவதா, ஹரிபக்தி விலாசா, தசம டிப்பணி, இது எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆமாம், அவர் எழுத பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹைவே சாந்தர கோஸ்வாமியோட புக்கு. இது எல்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பிருகத் பாகவதா வந்து 2 பாட்டு இருக்குது. முதல் பாட்டு வந்து பக்தி சேவையை அனாலிட்டிக்கலாக ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லா பிளானட்ஸ் பற்றியும், எர்த்து, ஆவலி பிளானட், பிரம்மலோகம், வைகுண்டலோகம் எல்லாத்தையும் சொல்லுது. ஓகே, டிவோட்டீஸ், இன்டிமேட் டிவோட்டீஸ், மோஸ்ட் இன்டிமேட் டிவோட்டீஸ், கம்ப்ளீட் டிவோட்டீஸ். செகண்ட் பார்ட் பாருங்கள், க்ளோரிஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், கோலோக மகாத்ம நிரூபணம், ஆன்மீகலோகத்தோடைய இது வந்து எப்படி பௌத்திகலோகத்தை இருக்கணும், பக்தி சேவைனா என்ன, ஆன்மீகலோகம்னா என்ன, கடவுளோட அன்பு தொண்டுனா என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, அந்த மாதிரி பௌத்திகலோகத்துவம் என்ன, இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே பாகவதத்தை படிக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் கவர் பண்ண முடியும்ல? இல்லை, இது அட்வான்ஸ் நாலேஜ். இது வந்து வேறு நாலேஜ்.
இது வந்து இவர் கொடுத்துருக்காங்க, வேற ஆத்தர் ஆக்சுவலாக. இது வந்து சனாதன கோஸ்வாமி எழுதின புக்கு. தசமாரித்னி என்பது ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்திலான விளக்கவுரையாகும் போட்டிருக்கு. ஆமாம். இது இப்போ பிரபுபாதர் வந்து 10வது கண்டில் ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கார். ஓகே. டிவோடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விஸ்வா சக்கர சாக்கூர் எழுதினா படிப்பாங்க. அதே மாதிரி தசமத்தி பாணி இதே மாதிரி அவங்க நிறைய வழக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு கடைசியில் இதெல்லாம் அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது. பிரபுபாத புக்கை வந்து ஒரு 2-3 வட்டம் படிச்சுட்டு அவர் எழுதின புக்குங்கள்லாம் படிச்சுட்டு ஸ்மால் புக்ஸு, பிக் புக்ஸு, சைத்தன்ய சரிதாமிர்தம், ஸ்ரீமத் பாரதம் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டிய நூல்கள் இதெல்லாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா மதேஷ். அதுக்கு முன்னால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் பேரலாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே 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 ஈஸ்வரி சார் இந்த ஸ்லோகம் படிச்சுங்க, 36 படிச்சுங்க. ஏ சபா கிரந்தா கைலா கோசாயி சனாதனா रूप गोसाई कैला जता के करू घनना சனாத கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்ட 4 நூல்களின் பெயர்களை நாம் ஏற்கனவே வழங்கியுள்ளோம். அதுபோல சில ரூப கோஸ்வாமியும் பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றினை யாராலும் கணக்கிட இயலாது. ஓகே, தேங்க்யூ மேதாஜி. ஸோ ரூப கோஸ்வாமி ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார், யாராலும் கவுண்டே பண்ண முடியாதுன்ட்டாங்க, அவ்வளோ நூல்கள் எழுதியிருக்கார். ஓகே, 2 பேரும் ஏகப்பட்ட புத்தகங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. பிருந்தா மாதாஜி 37. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரதான கிச்சோ கரியா கணனா கிச்சோ கரியா கணனா லக்ஷ கிரந்தே கைலா பிரஜாபிலாச வர்ணனா லக்ஷ கிரந்தே கைலா பிரஜா விலாச வர்ணனா. எனவே நான் ஸ்ரீலா ரூப கோஸ்வாமியால் இயற்றப்பட்ட முக்கிய நூல்களை மட்டும். மாதாஜி கேட்கல நீங்க பேசுறது? பிரதா மாதாஜி சரி படிங்க. இப்போ படிங்க. இப்போ இது பதில் சொல்லுங்க, டிரான்ஸ்லேஷன் பதில் படிங்க. படிங்க. இல்ல படிங்க, கேக்குது எனக்கு. படிங்க மாதாஜி. ஓ இருட்டு இல்லையா? ஓ இருட்டா இருக்கா? ஓகே. எனவே நாம் ஸ்ரீலா ரூப கோஸ்வாமியால் இயற்றப்பட்ட முக்கிய நூல்களை மட்டும் எடுத்துரைத்துள்ளேன். அவர் விருந்தாவன லீலைகளை 1,00,000 ஸ்லோகங்களில் வர்ணித்துள்ளார். ஓகே, தேங்க்யூ மேடம். மியூட்டில் போட்டுக்கோங்க, நீங்களும் மியூட்டில் போட்டுக்கோங்க. பிரபு எதிரொலிக்குது. சரி, அவங்க படிச்சுட்டாங்க. ஹாசினி படிக்கிறியா? 38 அதுவும் வச்சுருக்கேன். ஓகே. ரசாமிருத சிந்து ஆரா விகத மாதவா உஜ்வலா நீலாமணிஹாரா லலிதா மாதவா. Translation: The books compiled by Sri Rupa Goswami included Bhakti Rasamrita Sindhu, Vigata Madhava, Ujjwala, Neelamani and Lalita Madhava. இதெல்லாம் அவர் எழுதின புக். ஓகே, அவர் கொடுத்துருக்கார். எல்எஸ்சி மகாராஜி அடுத்து படிங்க. 39-40. அரே பிரபு நான் நீங்கள் படிங்க. சாரி ஒரே ஒரு வெயிட் பண்ணுங்க. சரோஜா மாதாஜி படிங்க. ஓகே, சரோஜா மாதாஜி படிங்க. விட்டுட்டேன், அது இங்கே பின்னால் போகிறீங்களா? அதனால போயிட்டு பரவாயில்ல. 39-40. தானகேலி கௌமதியாரா பஹு சதாவலி ஸ்தாவலி அஷ்டாதச லீலா சந்த ஆரபத்யாவலி गोविंदा वृद्धावली ताहार लक्षण मधुरा महात्म्यारा नाटक भनना நாடக வர்ணன. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வரும் இதர நூல்களையும் இயற்றியுள்ளார். தானகேலி கௌமுதி, சவாவலி, லீலா சந்த, பத்யாவலி, கோவிந்த விருதாவளி, மதுரா மகாத்மிய, நாடக வர்ணன. ஓகே, தேங்க்யூ மேரேஜ். மதுரா மகாத்மியம் அதெல்லாம் முக்கியமான நூல். ஓகே, அதே மாதிரி நவதி மகாத்மியம் ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதுவுமே பாரசமராஜ் இது பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நிறைய படித்தோம் நம்ம. ஓகே இப்போ இது வந்து பெரிய பரப்பட்டாக இருக்குது, இருந்தாலும் கடற்கரை படிச்சுக்க முடியுமா? முடியாது, எனக்கு முடியுமா? சரி, ட்ரை பண்ணலாம். எல்எஸ்சி மகாராஜ் நீங்கள் படிங்க. 41.
கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. லகு பகவதாமதாதி கே கரு கணனா லகு பாகவதாம் ஹிருதி தாதிகே கரு கர்ண கணன சர்வத்ர கரிலா பிரஜா விலாச வர்ணனா. சர்வத்திர கரில விரஜ விலாச வர்ணன. லகு பாக வதாமிருதம் முதலிய சில ரூப கோஸ்வாமியின் இதர நூல்களை யாரால் கணக்கிட இயலும்? அவ்வெல்லா நூல்களிலும் அவர் பிருந்தாவன லீலைகளை வர்ணித்துள்ளார். பொருளுரை: ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த நூல்களை பற்றிய விளக்கத்தினை வழங்கியுள்ளார். பகவான் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டை எவ்வாறு வளர்ப்பது என்பதையும் அந்த தெய்வீக வழிமுறையினை எவ்வாறு பின்பற்றுவது என்பதையும் அறிவுறுத்தக்கூடிய மிக சிறந்த நூலாக பக்தி ரசாமிர்த சிந்து திகழ்கிறது. இது 1463 சகாப்த ஆண்டில் கிபி 1545 எழுதி முடிக்கப்பட்டது. இந்நூல் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பூர்வ விபாக அதாவது கிழக்கு பகுதி, தட்சிண விபாக தெற்கு பகுதி, பশ্চিಮ விபாக மேற்கு பகுதி, உத்தர விபாக வடக்கு பகுதி. பூர்வ விபாக பகுதியில் பக்தி தொண்டின் நிரந்தர வளர்ச்சியை பற்றிய விளக்கங்கள் உள்ளன. பக்தி தொண்டின் பொதுவான கொள்கைகள், பக்தி தொண்டினை நிறைவேற்றுதல், பக்தி தொண்டின் பாவங்கள், இறுதியில் பிரேமையை அடைதல் ஆகியவை அதில் விளக்கப்பட்டுள்ளன. இவ்விதமாக பக்தியினுடைய அமிர்த கடலின் இந்த பகுதியில் 4 லகரிகள் அலைகள் உள்ளன. தட்சிண விபாகம். ஒரு பேராகிராஃப் படிச்சு போயிடலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த பக்தி சாஸ்திரி இது கோர்ஸில் வந்து உபதேசாமிர்தா, ஈசோபனிஷத், பகவத்கீதா, பக்தி ரசாமிர்தம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லை ஃபஸ்ட்டு டிவிஷன் ஈஸ்டர்ன் டிவிஷன் மாத்திரம் 19 சாப்டர் படிக்கணும். ஓகே, மிச்சம் 3 டிவிஷன் அப்புறம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப முக்கியமான நூல். பரவப்பா நிறைய வட்டம் படிக்க சொல்லுவாங்க பக்தி ரசாமிர்த புக்கை. ஓகே, இப்போ 2வது பேராகிராஃப் ஹரி படிக்கிறியா? அதுக்கு அதான் கரெக்டாக. In the Dakshina Vibhava, southern division, there is a general description of the mellow relationship called Bhakti Rasa, which is derived from devotional service. There are also descriptions of the stages known as Vibhava, Anubhava, Satvika, Vyabhachari, and Sthayi Bhava. All on this high platform of devotional service. Thus, there are 5 waves in the Dakshin Vibhava division. In the western division, Paschima Vibhaga, there is a description of the chief transcendental humors derived from devotional service. They are known as Mukhya Bhakti Rasa Nirupana, or attainment of the chief humors or feelings in the execution of the devotional service. In that part, there is a description of devotional service in neutrality. Further development in love and affection called servitude. Further development in fraternity. Further development in parenthood or paternal love. And finally, conjugal love between Krishna and his devotee. Thus, there are 5 waves in the western division. Okay, thank you. Hare Krishna. இப்போ மலைவாசம் படிங்க பிரபு. நார்தர்ன் டிவிஷன் உத்தர விபாகா படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பூஜி. ஹரே கிருஷ்ணா. வடக்கு பகுதியில் உத்தர விபாக பக்தி தொண்டின் மறைமுக ரசங்களை பற்றிய விளக்கங்கள் உள்ளன. அவையாவன நகைச்சுவையில் பக்தி தொண்டு, அற்புதத்தில் பக்தி தொண்டு மற்றும் வீரம், கருணை, கோபம், பேரழிவு, பயம் ஆகியவற்றில் பக்தி தொண்டு. ரசங்களின் கலவையும் வெவ்வேறு ரசங்களின் மாற்றங்களும் கூட விளக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக இப்பகுதியில் 9 அலைகள் உள்ளன. இது பக்தி ரசாமிர்த சிந்துவை பற்றிய ஒரு சுருக்கமான குறிப்பு மட்டுமே. விதக்த மாதவ என்பது பகவான் கிருஷ்ணரின் விருந்தாவன லீலைகளை எடுத்துரைக்கும் நாடகமாகும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்நூலினை 1454 சகாப்த ஆண்டில் கிபி 1532 எழுதி நிறைவு செய்தார். இந்த நாடகத்தின் முதல் பகுதி வேணுநாத விலாச, 2வது பகுதி மன்மத லேக, 3வது பகுதி ராதா சங்க, 4வது பகுதி வேணு ஹரண, 5வது பகுதி ராதா பிரசாதன, 6வது பகுதி சரத் விகார, 7வதும் இறுதியுமான பகுதி கௌரி விகார என்று பெயரிடப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா பிரபு.
சரி ஏதோ முடிச்சுக்கலாம், இன்னும் 3 இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிக்க டைம் இருக்காது. இப்போ அடுத்த கிளாஸ் வர இதை மார்க் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஈஷா ஜெய்ஷ மாதாஜி. உஜ்வலா நீலாமணி அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இது வந்து 1.41 இல்லையா? அதில் வந்து உஜ்வல நீலாமணிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. சரிங்க பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே மாதாஜி. சரி ஓகே, நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் படிச்சிட்டோம்.